வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறன் கதையில் ஏப்ரல் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம வீராவுக்கு ஒரு மெமரி கார்டு கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. அப்போ தான் விஜய் நினைக்கிறாங்க, இவ கைக்கு அப்படி என்ன மெமரி கார்டு வந்திருக்கு, எதுக்காக இவ யாருக்கும் தெரியாமல் ரூமுக்கு போகிறான், அப்படி என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அந்த விஜய் நேராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம வீரா ஒரு லேப்டாப் எடுத்து வச்சு அந்த மெமரி கார்டை போட்டு பார்க்குறாங்க வீடியோவை. அப்போ நம்ம ராகவனும் மாறனும் ஓட்டுன சகப்பு கலர் கார் இருக்கு. அந்த காரில் வந்துட்டு ஒரு லேடி, ஒரு சின்ன பொண்ணு வந்து 2 பேரை வச்சு ஏதோ ஒரு வயரையெல்லாம் பிடுங்கி விடுறாங்க. இது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கு. இதை பார்த்ததோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. யார் இந்த லேடி? இந்த 2 பேர் தவிர்த்து வேற யாரோ ஒருத்தவங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அண்ணனோட சாவுக்கு. அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து இதை பார்க்குறாங்க. வீரா அப்படி என்னத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதே நேரத்தில் வீரா அந்த லேப்டாப்பை வச்சுட்டு வெளியில் வராங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, வீராவுக்கு தெரியாமல் நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த மெமரி கார்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. கரெக்டாக ஒரு ட்ராவில் வீரா மெமரி கார்டை போட்டு வச்சுருக்காங்க. அந்த மெமரி கார்டை விஜய் எடுக்கிறாங்க. விஜய் கையில் வச்சுருக்காங்க. வீரா இங்கேருந்து வந்துட்டு விஜய் அப்படின்னு சொல்ல, விஜய் டக்குன்னு மெமரி கார்டை மறைக்கிறாங்க. வீரா விஜயை பார்த்து, ஏய் என்ன பண்ணுற என் ரூமில்? விஜய் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லையே, சும்மா தான் வந்தேன்க்கா. உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆயிட்டு அதான் சாப்பிட்றீங்களான்னு கேட்க வந்தேன். வீரா கேட்குறாங்க, இங்கே பாரு, யாரோட அனுமதியும் இல்லாமல் இந்த மாதிரி ரூமுக்குள்ளே போகக்கூடாது, உனக்கு தெரியாதா? விஜய் சொல்கிறாங்க, சாரிக்கா, ஏதோ அக்காவோட ரூம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டேன். வீரா கேட்குறாங்க, நேற்று வரைக்கும் என்னை அப்படி திட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன அக்கான்னு சொல்லி பாசம் கொண்டாடுற? வீரா சொன்னதை கேட்டுட்டு விஜய் நினைக்கிறாங்க, இங்கே பாருங்க, ஏதோ இந்த வீட்டில் உள்ள ஆளாச்சே, சாப்பிடாம தனியாக இருக்கீங்களே அப்படின்னு நினச்சி தான் சாப்பிட கூப்பிட்றதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு விஜய் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ வீரா நினைக்கிறாங்க, இவ இந்த ரூமுக்குள்ளே வந்திருக்காங்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இவ எதுக்காக இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப நல்லவ மாறிட்டு மறுபடியும் போகிறா? அப்போ ஒரு வேளை இது எடுக்க வந்திருப்பாளோ அப்படின்னு வீரா போயிட்டு மெமரி கார்டை பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே மெமரி கார்டு இல்லை. அதை பார்த்ததோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது, மெமரி கார்டை காணோம், விஜி தான் இந்த ரூமுக்குள்ளே வந்தா, அப்போ அவள் தான் எடுத்துருப்பாளோ அப்படின்னு வீரா இங்கேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம விஜய் வந்துட்டு ஹாலில் நிற்கிறாங்க, க்ளீன் பண்ணிக்கிட்டு சாமி ரூம்ப. அதே நேரம் வீரா இங்கேருந்து வந்துட்டு விஜயை பார்த்து, ஏய் என் ரூமுக்குள்ளே வந்து இல்லை, மெமரி கார்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொடு. விஜய் கேட்குறாங்க, மெமரி கார்டா, அது எப்படி இருக்கும் அக்கா? வீரா சொல்கிறாங்க, ஏய் நடிக்காத, நான் கையில் வச்சுருந்ததை நீ பார்த்த, நீ வந்த பிறகுதான் அந்த மெமரி கார்டு காணாமல் போயிடுச்சு. இப்போ மரியாதையாக கொடுக்க போறியா இல்லையா? அப்போ விஜய் சொல்கிறாங்க, நான் எதையுமே எடுக்கலை, எதுக்காக இப்படி என் மேலே தேவையில்லாமல் பழி போடுறீங்க? ஏன் என் மேலே திருட்டு பட்டம் கட்டி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு உங்கள் தங்கச்சியை கார்த்தி கூட சேர்த்து வாழ வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்களாக்கா? அப்போ வீரா கேட்குறாங்க, ஏய் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறேன், என் மெமரி கார்டை காணும், நீ தான் எடுக்க அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீ வேறு ஏதோ கதை கட்டுற. அதே நேரம் வள்ளி, ராமச்சந்திரன் அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்ததோட விஜய் டக்குன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்டிங்களா? நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது இந்த வீராக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் இந்த வீட்டை விட்டு போனாதான் அவங்க தங்கச்சியை கார்த்தி கூட சேர்த்து வாழ வைக்கலான்னு என் மேலே திருட்டு பட்டம் கட்டி என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட பார்க்குறாங்க. அப்போ ராமச்சந்திரனும் வள்ளி அங்கேருந்து வந்துட்டு, விஜய் ஏமா சத்தம் போட்டுக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, வாங்க மாமா, இந்த அநியாயத்தை கேளுங்க. அவங்க ரூமுக்குள்ள ஏதோ ஒரு காடா, அதை காணுமா, அதை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு என் மேலே பழி போடுறாங்க. அது என்னன்னே தெரியல, அது எப்படி நான் எடுப்பேன்? அப்போ வீரா கேட்குறாங்க, இங்கே பாருங்க மாமா, அந்த காடை நான் வைக்கும் பொழுது அங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே இவ தான் வந்தா. மாறனும் வீட்டில் இல்லை. இவளை தவிர்த்து
வேற யாரும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி பட்ட பகல்லையே என் மேல பழி போடுறாங்களே, அது என்னன்னே தெரியாம அதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? நானே ஒரு படிக்கிற முட்டாள். அது என்ன அப்படிங்கிற பத்தி எனக்கு தெரியுமா? என் மேல ஏன் இப்படி அநியாயமா பழி போடுறீங்க அப்படின்ட்டு அந்த விஜய் சரியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, ஏமா வீரா, விஜிக்கு என்னமா தெரியும்? அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்றா. அவ மேல ஏமா நீ பழி சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, மாமா, இவளை தவிர்த்து வேற யாருமே அந்த ரூமுக்குள்ள வரல. கண்டிப்பா விஜி தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க மாமா, அவகிட்ட நல்லா கேளுங்க. இதை கேட்டதோட விஜய் அழுகுறாங்க. ஐயோ, இந்த குடும்பத்துல எல்லாருமே என்ன ஆஹ் திருடின்னு நினைக்க வைக்கிறதுக்காக இந்த வீராக்கா இப்படி எல்லாம் பண்றாங்களே, என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு அந்த விஜய் சரியா நடிக்கிறாங்க. இத பார்த்துட்டு பள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா, நீ செய்யறது வர வர ரொம்ப அநியாயமா இருக்கு. விஜிக்கு அப்படி என்னன்னாலே தெரியாது, அவளை போயிட்டு சந்தேகப்படுற. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, உங்களுக்கு எதுவும் தெரியல இவளை பத்தி. அப்ப விஜய் சொல்றாங்க, வள்ளியம்மா பாத்தீங்களா, உங்களையே இப்படி எதிர்த்து பேசுறது அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, அந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் கிடைச்சிச்சு. அது அந்த மெமரி கார்டுல இருக்கு. அந்த மெமரி கார்டை இவ எடுத்துட்டான். எதுக்காக இவ எடுக்கணும்? இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, ஏ விஜய், நீ அந்த ரூமுக்குள்ள போனதுனால தானே உன் மேல அந்த வீரா பழி சொல்றா. ஏன் விஜய் இப்படி பண்ற? அதுக்கு விஜய் சொல்றாங்க, சித்தி, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. அதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? அப்ப ராமச்சந்திரன் கேக்குறாரு, வீரா, நீ இந்த அளவுக்கு பேசுற அப்படின்னா அந்த மெமரி கார்டுல என்னதாமா இருந்துச்சு? வீரா சொல்றாங்க, மாமா, இது மாதிரி ராகவன் மாமாவும் மாறனும் எங்க அண்ணனை விபத்து பண்ணாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இன்னொருத்தவங்க வேற யாரோ இருக்காங்க. ராமச்சந்திரனும் வள்ளியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா, அந்த கேஸ் தான் எப்பவும் முடிஞ்சு போயிட்டே, அதை எதுக்கு நீ திரும்ப திரும்ப நோண்டிக்கிட்டே இருக்க? வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, அதற்கு காரணம் மாறன் கிடையாது, அதுக்கு வேற ஒருத்தவங்களும் காரணமா இருந்திருக்காங்க. அவங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ தான் அது. அதுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட முதுகுல ஒரு டாட்டுவும் இருக்கு. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இதை கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ராமச்சந்திர விஜய பார்த்து, மடி விஜய், உண்மையாவே நீ எடுக்கலையா? யோசனை பண்ணி பாருங்க. விஜய் சொல்றாங்க, மாமா, நான் எடுக்கல மாமா. அப்ப விஜய் வந்துட்டு திரும்பும் பொழுது விஜயோட முதுகுல டாட்டூ இருக்கிறத நம்ம வீரா பாத்துறாங்க. பார்த்ததோட நம்ம வீரா நேரா விஜய் கிட்ட, ஹேய், ஒரு நிமிஷம் நில்லு. அப்ப விஜய் கேக்குறாங்க, என்னப்ப? அப்ப வீரா டக்குன்னு விஜயோட முதுவை பார்க்க, விஜயோட முதுகுல டாட்டூ இருக்கு. அதை பார்த்ததோட வீரா ஷாக் ஆகி, பாத்தீங்களா மாமா, கிராமத்தாலே பட்டிக்காடு அப்படின்னு சொன்னா இவ முதுகுல இப்படி ஒரு டாட்டூ போட்டிருக்கா. இத பார்த்தா இவளுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரியா இருக்கு. இவ கண்டிப்பா சாதாரண ஆள் இல்ல மாமா, நம்மள எல்லாரையுமே பக்காவா ஏமாத்துறதுக்காக வந்திருக்கா. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, கொஞ்சம் நிப்பாட்றீங்களா? இது மாதிரி இந்த டாட்டுக்கு ஒன்றும் நான் காரணம் கிடையாது. இந்த டாட்டு என் ஊர்ல ஒருத்த டாட்டு போடுறதுக்கு வந்திருந்தான். அப்ப நான் தான் போட்டுக்கிட்டேன். எனக்கு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் போட்டுக்கிட்டேன். மத்தபடி நான் ஒன்னும் படிச்ச ஆளெல்லாம் கிடையாது. படிச்ச ஆளா இருந்தா நான் ஏன் இங்க வரப்போறேன் அப்படின்னு சொல்லி விஜய் நாடகம் போடுறாங்க. அப்பதான் வீரா சொல்றாங்க, டாட்டு போடுறது பெரிய விஷயம் இல்ல விஜய், ஆனா அந்த வீடியோல பார்க்க பாரு, அதே மாதிரி டாட்டு போட்டிருக்க பாரு, அதுதான் பிரச்சனையே. அப்ப விஜய் சொல்றாங்க, ஏதோ வீடியோ வீடியோன்னு சொல்றீங்களே, அந்த வீடியோவை ஒரு நிமிஷம் காமிங்கலாம், எல்லாரும் நம்பட்டும். அப்பதான் வீரா சொல்றாங்க, அதைத்தான் நீ எடுத்துட்டியே, அது இருந்தாதான் நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிடுவேனே அப்படின்னு சொன்னதோட விஜய் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப ராமச்சந்திர சொல்றாரு, இங்க பாரு வீரா, இப்பதான் குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லாம கொஞ்சம் சுமூகமா போயிட்டு இருக்கு. மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள ஏன் வீரா இந்த பிரச்சனையை கொண்டுட்டு வர அப்படின்னு. அப்ப விஜய் சொல்றாங்க, பாத்தீங்களா மாமா, இந்த ஃபேமிலியில உள்ளவங்க யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீராக்கா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளும் இந்த வீராக்காவை நீங்க எப்படிதான் நம்பி இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்களோ தெரியல. இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே அவங்க ஒரு ஆளுதான் காரணமா இருக்காங்க அப்படின்னு விஜய் அடுக்கடுக்கா பழி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருமா விஜய், பார்த்து பேசு. என்னதான் இருந்தாலும்
இந்த வீட்ல நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆனதுக்கு வீரா தான் காரணம். அப்ப விஜய் சொல்றாங்க, அவங்களே பிரச்சனை உண்டாக்குவாங்களாம், அவங்களே சரி பண்ணுவாங்களாம். நல்லா இருக்கே. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், பேசுறதையெல்லாம் நிப்பாட்டு. உனக்கும் என் அண்ணன் சாவுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இது கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, போதும். அப்ப விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அவங்க கையில வச்சிருக்கிற மெமரி கார்டு டக்குன்னு கீழே விழுகுது. அதை பார்த்ததோட வீரா சொல்றாங்க, மாட்டினி அப்ப அப்படின்ட்டு அந்த மெமரி கார்டு எடுக்கிறாங்க. அப்ப விஜய் திருன்னு முழிச்சிட்டு நிக்க வீரா நேரா ராமச்சந்திரனை பார்த்து, இவ எடுக்கலன்னு சொன்னா இப்ப இந்த மெமரி கார்டு எங்க இந்த மாமா வந்துச்சு பாத்தீங்களா? இவ சரியா போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ சொல்றதையே நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இவ நம்ம நினைக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியாதவெல்லாம் கிடையாது. இவ கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப இவளோட நாடகம் வெளிச்சமாக போகுது அப்படின்னு லேப்டாப்பை எடுத்து வச்சு அதுல இந்த வீடியோவை போடுறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் டக்குன்னு நம்ம விஜய பார்த்து, என்னம்மா இது அப்படின்னு கேக்குறாங்க. வள்ளி டக்குன்னு விஜயோட முதுக பார்த்து, விஜய் அப்படியே இந்த டாட்டோ அப்படியே இருக்கு வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, இதைத்தான் நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லி புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். இவ கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது. கார்த்தி இது மாதிரி இவ ஏதோ ஒரு பிளானோட தான் பண்றான் அப்படின்னு சொன்னது எல்லாமே உண்மைதான். இவ உண்மையாவே ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. இவளை போயிட்டு நம்ம எல்லாருமே நல்லவன்னு நினைச்சிட்டோம். இங்க பாருங்க வள்ளியம்மா, இவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு துரத்துறதுதான் நல்லது. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல. என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பாக்குறீங்கல்ல, நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம மாறன், நம்ம ராகவன், கண்மணி எல்லாரும் வராங்க. இங்க நடக்கிறத பார்த்துட்டு கண்மணி கேக்குறாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, நீங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டு விட்டு துரத்துறதுக்காக எப்படிப்பட்ட ஒரு கேவலமான நாடகத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டக்குன்னு வள்ளி வந்து, இரு விஜய் அப்படின்னு சொல்லி அந்த டாட்டுவை பாக்குறாங்க. டாட்டுவை பார்த்ததோட வள்ளி செம்ம கோவப்படுறாங்க. நேரா விஜய பயங்கரமா ஓங்கி அறையிறாங்க. விஜய் ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப விஜய் கேக்குறாங்க, என்ன சித்தி, என்ன அடிக்கிறீங்க? அப்ப வள்ளி கேக்குறாங்க, இங்க பாரு, எதுக்காக இப்படி பண்ண? எதுக்காக என் குடும்பத்தை இந்த அளவுக்கு வந்துட்டு பழிவாங்க துடிக்கிற அப்படின்னு கேட்க, அப்ப விஜய் சொல்றாங்க, நான் பழிவாங்க துடிக்கிறேனா? இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் இந்த ஊரே அவமானப்படுத்துச்சு. யாரால? உங்களால தானே. இத்தனை வருஷமா நான் எப்படி தெரியுமா அனாதையா இருந்தேன். எனக்குன்னு யாருமே இல்லை. எங்க அப்பா அம்மா என் கண்ணு முன்னாடியே இறந்ததுக்கு இந்த நிக்கிறானே இந்த ராமச்சந்திரன் தான் காரணம். இவனை காலி பண்றதுக்காக தான் இத்தனை நாளும் நான் ஒளிஞ்சிருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மச்சான், ராகவனும் மாறனும் ஒன்னும் அந்த விபத்து பண்ணல. அந்த விபத்து பண்ணதுக்கே முழு காரணமும் நான் தான். உங்க குடும்பத்தை ஒட்டுமொத்தமா கருவறுக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வள்ளியும் ஷாக் ஆகுறாங்க. வள்ளி டக்குன்னு அந்த விஜயை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. மரியாதையா இந்த வீட்டை விட்டு போ. அப்ப விஜய் சொல்றாங்க, நான் எப்படி இந்த வீட்டை விட்டு போக முடியும்? சட்டப்படி எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு. என்ன இந்த வீட்டை விட்டு உங்களால அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னதோட வள்ளி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா நேரா விஜய பார்த்து, என்னடி, இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் பழிவாங்கறதுக்காக தானே இங்க வந்திருக்க? ராமச்சந்திரன் குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக என்ன மீறி உன்னால என்ன பண்ண முடியுது அப்படிங்கறத பாக்குற. வள்ளியம்மா, விடுங்க வள்ளியம்மா, இவ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறா அப்படிங்கறத நானும் பாத்துறேன் அப்படின்ட்டு வீரா விஜய் கிட்ட சவால் விட, விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கருவறுத்துட்டு மறுதலை பாக்குறேன் அப்படின்னு விஜய் அத்தனை பேரையும் முறைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதெல்லாம் பார்த்ததோட ராமச்சந்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. விஜய் தனியா இருக்கா, எந்த வித பாதுகாப்பும் இல்லாம இருக்கா அப்படின்னு நினைச்சா. ஆனா அவ இவ்வளவு பெரிய ஆளா இருப்பா அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணா விடுண்ணா, எப்பயாவது அவ எப்படிப்பட்ட அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, இதோட விடு, இனிமே இத பத்தி நீ கவலைப்படாத, நம்ம வீரா எல்லாத்தையும் பாத்துப்பா. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் நேரா வீராவை பார்த்து, அம்மாடி வீரா, எப்படியாவது அவகிட்ட இருந்து நீதாம இந்த குடும்பத்தை காப்பாற்றணும். வீரா சொல்றாங்க, மாமா நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னொரு பக்கம் கண்மணி இதையெல்லாம் பார்த்துட்டு, அடி பாவி, அப்ப என் அண்ணன் இறந்ததுக்கு இவதான் காரணமா?
இத்தனை நாளும் தப்பான ஒருத்த மேல நான் கோவப்பட்டுக்கிட்டு இருந்துட்டேனே அப்படின்னு கண்மணி நினைக்கிறாங்க. கண்மணி நேரா விஜய போய் பாக்குறாங்க. ஏ விஜய், நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கறது இப்பதாண்டி எனக்கு தெரிய வந்திருக்கு. என் அண்ணன் இறந்ததுக்கு நீதான் காரணமா? இத்தனை நாளும் தப்பான ஒருத்த மேல நான் இத்தனை நாளும் கோவமா இருந்திருக்கிறத நினைச்சு எனக்கே என்ன நினைச்சா முட்டாள்தனமா இருக்கு. விஜய், இந்த குடும்பத்துக்குள்ள நீ வந்தது நினைச்சு நீ இந்த குடும்பத்தை பழிவாங்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியல்ல, என் கையில சிக்கிட்டடி. என் அண்ணன் எனக்கு உயிரோட இல்லாம இருக்கிறதுக்கு நீ தானே காரணம். உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி செம்ம கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, நீ எப்படி வேணாலும் புலம்பிக்கிட்டு போ, ஆனா இந்த குடும்பத்தை காலி பண்றனா இல்லையான பாரு அப்படின்னு சொன்னதோட தான் கண்மணி சொல்றாங்க, என்ன மீறி இந்த குடும்பத்தை நீ என்ன பண்ற அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு நம்ம வீரா நம்ம கண்மணியும் சவால் விடுறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணி அந்த பக்கமா வந்துட்டு நேரா வீராவை பார்த்து, வீரா, கண்டவளும் வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாரு வீரா, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் அவளை காலி பண்ண முடியும். இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, என்ன இந்த குடும்பத்தை அவகிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ற? அப்ப கண்மணி சொல்றாங்க, என்ன வீரா சொல்ற? இப்பதான் எனக்கு தெரியுது, அண்ணன் இறந்ததுக்கு ராகவனோ மாறனோ கிடையாது, அதுக்கு காரணம் அந்த விஜய் தான். அப்படி இருக்கையில என்னால எப்படி மறந்துட்டு இருக்க முடியும்? அந்த விஜய நான் சும்மா விட மாட்டேன். என் அண்ணன் மேல நான் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறத இதன் மூலம் தான் காமிக்க பாரு. அந்த விஜய் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேளை பாக்குறேன். அம்மா ஆரம்பத்துல இருந்து பழச மறந்துட்டு இந்த குடும்பத்தோட ஒத்துமையா இருந்து வாழு அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் இனிமேதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட நம்ம வீரா சொல்றாங்க, சரி, ஆனா நீ பண்ணதுனாலதான் இன்னைக்கு அந்த விஜய்க்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்தது, அது தெரியுமில்ல? கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, எனக்கு தெரியும், நான் செஞ்ச தப்புக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த விஜய இந்த வீட்டை விட்டு துரத்துறத பத்தி ஃபர்ஸ்ட் பாப்போம் அப்படின்னு சொன்னதோட நம்ம வீராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா விஜய பத்தின உண்மை எல்லாருக்குமே தெரிய வரும். அப்ப கண்டிப்பா அவங்க விஜய வீட்டை விட்டு துரத்துருவாங்க. எல்லாருக்கும் முன்னாடியிலேயே கார்த்திக்கு உண்மை தெரியும். அந்த விஜய் எப்படிப்பட்டவர், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத பத்தி நம்ம கார்த்திக்கு தெரியும். இன்னும் என்னெல்லாம் வித்தியாசமான டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்டோரிஸ் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.